ஹலோ எவ்ரிவன், ஆர்ஆர்பி என்டிபிசி 2025 கிராஜுவேட் எக்ஸாம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஜூன் 5, 6 2 நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 ஷிஃப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த 6 ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி ஜிகே அண்ட் ஜிஎஸ்ல ரொம்ப மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் இந்த டாப்பிக்ல இருந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரியா? அதாவது 5ஆம் தேதி 6ஆம் தேதி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு அதே கொஷின் ரிப்பீட் ஆகலைனாலும் அந்த டாபிக் ஓரியன்டாக இருக்கக்கூடிய மற்ற கண்டென்ட் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரியான டாபிக்ஸ் என்ன? சரியா? தவிர்க்கவே கூடாது. சரியா? இது வரைக்கும் நீங்கள் ஜிகே அண்ட் ஜிஎஸ் படிக்கலை, மேத்ஸ் ரீசனிங் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், பட் ஆனால் ஜிகே ஜிஎஸ் படிக்கலை, ஏன்னா ஜிகே ஜிஎஸ் தான் மாடரேட்டாக கேட்டுட்டு இருக்கானுங்க. எனக்கு வந்து என்டிபிசி எக்ஸாம் ஜூன் 5 and 6 ரிவ்யூ படி ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டஃப் லெவலில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போது இது வரைக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டாபிக்ஸ்க்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி இதெல்லாமே கவர் பண்ணுங்கள். சரியா? உங்களோட ஷிஃப்ட்டு என்றைக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ மேபி நாளைக்காக கூட இருக்கலாம், 9ஆம் தேதியாக கூட இருக்கலாம், அல்லது இன்னும் 10 நாள் கழிச்சு கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப டைம் பீரியட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போயிருங்க. அல்ல எனக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இந்த ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணியே நீங்கள் கவர் பண்ணுங்கள் ஜிகேவை. ஸோ பிகாஸ் அடுத்த அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் கிராஜுவேட் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அண்டர் கிராஜுவேட்டுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது. அப்போ இந்த டாப்பிக்லேருந்து இப்போ ரீசெண்டாக கொஷின் கேட்டுட்டு இருக்கானா அது அப்படியே உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் இந்த டாபிக் படி படிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஸோ இதில் நான் ஈச் அண்ட் எவரி டாபிக் எந்தெந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இப்போது பாலிட்டியில் அமெண்ட்மெண்ட்லேருந்து கொஷின் வந்திருக்கு, ஜாகிரபியில் சாயில்ஸ்லேருந்து கொஷின் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போது ஒவ்வொரு டாப்பிக்குமே இப்போ கம்ப்யூட்டர்லாம் நம்ம வந்து CBT 1ல் அதிகமாக கொஷின்ஸ் வராது, ஒரு கொஷின்ஸ் தான் வரும் இப்போ ஆஸ்பர் 2019 பேட்டர்ன் படி. சரியா? பட் ஆனால் இந்த வருஷம் CBT 1ல் கம்ப்யூட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கொஷின் சாலிடாக கேட்டுடுறாங்க. ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், அது நம்ம ஒரு ஷார்ட் டைம் பீரியட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா தேவையான எல்லா நாலேஜுமே கற்றுக்கலாம். சரியா? எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம வந்து கிளியர் பண்ணுற அளவுக்கு, அதுக்கு நம்ம பதில் எழுதுகிற அளவுக்கு நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம கம்ப்யூட்டரு ஆஸ்பர் 2019 பேட்டர்ன் படி படிக்காமல் இருந்திருப்போம். இப்போ இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாபிக் படி நம்ம கம்ப்யூட்டரில் இந்த டாப்பிக்லாம் படிக்கணும்னு சொல்கிறோம்னா அதை நீங்கள் படிச்சுட்டு போகும்போது அதோட கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட நீங்கள் கம்ப்யூட்டர்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 கொஷினில் ஒரு 3 கொஷின் கரெக்ட் வாங்கினீங்கனாலும் அது எவ்வளோ பெரிய விஷயம். ஜிகேல எதுவுமே தெரியல. ஸோ இப்போ ஜிகேல கம்ப்யூட்டர்லேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தென் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நீங்கள் போகிற போக்கில் என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கணும் அதை படிச்சுட்டு போகும்போது அதோட ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸாம் ஹாலில் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்கள், கேட்குற கம்ப்யூட்டர் கொஷின் 4-5 கொஷின் கேட்குறான், அதில் ஒரு 3 கொஷின் கரெக்டானுச்சுனாலும் அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னென்ன டாபிக் சொல்லியிருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஸோ இப்போது இந்த 2 நாள் நடந்து முடிஞ்ச எக்ஸாமை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து நமக்கு ஒரு 3-4 கொஷின் கேட்குறாங்க, பாலிட்டியிலேருந்தும் சேம் வெயிட்டேஜ் தான். ஸோ 3 to 4 கொஷின். ஜாகிரஃபியில் நமக்கு வந்து ஒரு 2-3 கொஷின் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்லேயும் ஒரு 2 to 3 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. சயின்ஸ் ஓவராலாக பயாலஜி, ஃபிசிக்ஸு, தென் கெமிஸ்ட்ரி, EVS, ஸோ எக்ஸப்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை தவிர, சரியா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே 4 to 5 கொஷின்ஸ் கேட்குறான். ஸோ அது இல்லாமல் மற்ற சயின்ஸ் இருக்குல்ல, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிலாம், ஸோ அதுலேருந்து ஓவராலாகவே உங்களுக்கு ஒரு 4 to 5 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு 4 to 5 கொஷின்ஸ் தான் கேட்குறான். கரண்ட் அஃபேர்ஸை ஸோ பயங்கரமாக கேட்டிருக்கான். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 50% ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2025 இருக்கிறதா தான் இருக்குது. அதே மாதிரி 2021 அந்த கரண்ட் அஃபேர்ஸும் வந்திருக்குது. சரியா? 1-2 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2021 ரிலேட்டடாகவும் வந்துருந்துருக்கு. பட் ஆனால் நீங்கள் ரொம்பலாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். சரியா? ஸோ இப்போ 2025 நடந்து முடிஞ்ச கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஒரு 50% ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் இதிலேருந்து வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது 50%னா இதுவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நமக்கு 2025 ரிலேட்டடாகவே வருது. அப்படி இருக்கும்போது இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஒரு 6 மாதம் இருக்கு இல்லையா? ஸோ 5 மாதம் 2025 இதை நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள். ஸோ தரவு பண்ணிவிட்டு தென் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் கரண்ட் அஃபேர்ஸை கவர் பண்ணிகிட்டே வாங்க. சரியா? இதெல்லாமே என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்றதும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ரேங்க் அண்ட் இண்டெக்ஸஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து ஸ்கோர் அப்படிங்கிறது இன்ஸ்டண்ட்டாக ஒரு டக்குன்னு பூஸ்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த செஷன் அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கேன். சரியா? ரைட்டு. ஸோ இப்போது ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் புத்திசம் அண்ட் ஜெயினிசம்லேருந்து கொஷின் வருது. சரியா? வந்திருக்கு. அதே மாதிரி அராப் இன்வெஷன்லேருந்து ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ டெல்லி சுல்தான், முகல் எம்பையரு, ஸோ அதே மாதிரி
மாடர்ன் இந்தியாவில் ஸோ அதாவது ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சரியா, ஐஎன்எம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில ரெபிலியன்லாம் இருக்கும். இந்த முண்டா ரெபிலியன் அப்படின்ற மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 படிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடியே நிறைய ரிவோல்ட்டு ரெவல்யூஷன் அதெல்லாம் நடந்திருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு சில கொஷின்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சரியா. ஸோ 1885 ஆரம்பித்து ஸோ 1947 வரைக்கும் அவங்களுடைய அந்த ஆக்டிவிட்டி எப்படி இருந்தது, அவங்க என்னென்ன மூவ்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி காந்தியன் ஃபேஸ்லாம் உள்ளார வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அடுத்ததான் நம்ம வந்து ஜாகிரஃபி வந்து பார்க்க போகிறோம் சரியா. ஸோ ஜாகிரஃபியில் இந்தியன் ஜாகிரஃபியோட ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பார்த்திங்கன்னா எந்த புக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஜாகிரஃபிக்கல் லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது வருது. அதே மாதிரி ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியன் ரிவர்ஸும் தென் சவுத் இந்தியன் ரிவர்ஸும் அதோட ட்ரிபியூட்டரிஸ்லேருந்தும் நிறைய கொஷின் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரியா. நர்மதா ரிவர் அதோட ட்ரிபியூட்டரிஸ்லேருந்து நிறைய கொஷின் கேட்டிருந்ததா சொன்னாங்க. அதே மாதிரி மவுண்டைன்ஸு சரியா, அதோட நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஸோ இப்போ இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதோட பார்டர் லென்த் எந்த கண்ட்ரியோட அதிகமாக ஷேர் பண்ணுது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நெய்பர் கண்ட்ரிஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த சாயில்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அப்படின்ற டாப்பிக்கே ஸோ நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஜாகிரஃபியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த தடவை கேட்டாங்க சரியா. ஸோ சாயில்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது வருது. அதனால் அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கிளைமேட் அண்ட் வெதர்லேருந்து கேட்டிருக்கான். அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக ஜாகிரஃபியில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே அப்படியே ப்ரெஷ் அப் பண்ணிக்கும். ஸோ அடுத்ததாக பாலிட்டி. ஸோ பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸு பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வருதுப்பா சரியா. ஸோ அதில் ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிஏஜி ரிப்போர்ட்ஸ் பற்றி ஒரு சில ஆர்டிகல்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்தது அமெண்ட்மெண்ட்டு. ஸோ ஜிஎஸ்டி அமெண்ட்மெண்ட் 101. ஸோ அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. சிட்டிசன்ஷிப்பு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸு, டிபிஎஸ்பி, பிரசிடென்ட் அண்ட் பார்லிமெண்ட்லேருந்துலாம் கொஸ்டின் வருது சரியா. பாலிட்டியில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 to 52 ஆர்டிகல்குள்ளே இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டியூட்டிஸு, டிபிஎஸ்பிலாம் சரியா. சிட்டிசன்ஷிப் இதெல்லாமே வரும். ஸோ அதெல்லாமே அப்படியே செட்டாக முடிச்சிட்டாங்க. அடுத்த பிரசிடென்ட் அண்ட் பார்லிமெண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இன்னும் இன்டெப்த்தாகவே இவங்க இறங்கலை சரியா. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரிலாம் இறங்கலை. ஸோ மேலோட்டமாகவே முடிச்சிருக்காங்க. ஸோ ஷெடியூல்ஸ், பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அமெண்ட்மெண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரியா. அமெண்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கம்ப்யூட்டர். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர் மாதிரி இந்த CBT 1 இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை நீங்கள் வந்து ஸ்கூலில் படிச்சிருந்துருக்கலாம், ஒரு கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து கூட படிச்சிருந்துருக்கலாம். ஸோ பேசிக்காக அதில் கேட்குற கொஸ்டினில் ஒரு 2 கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். பட் ஆனால் ஒரு 2 கொஸ்டின் ட்விஸ்ட் வச்சு விட்ருவான். ஸோ அது நம்ம ப்ரெஷ் அப் பண்ணாமல் ரிவைஸ் பண்ணாமல் போனோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக எழுத முடியாது. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் தெரிஞ்சுக்கிறீங்க சரியா. ஸோ ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்குறான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டாபிக்ஸை மட்டும் சரியா, இதில் கொடுத்துருக்க டாபிக்ஸை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் ஒரு 4-5 கொஸ்டின் கேட்குறான்னா அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டினாவது போட்டுடலாம் சரியா. ஸோ மேபி 4 to 5 கொஸ்டினும் போட முடியும். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒரு 3 கொஸ்டின் வச்சுக்கோங்க சரியா. ஸோ ஒரு 3 கொஸ்டின் போட்டுடலாம். ஸோ இப்போ இதில் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுல் ஃபார்ம்ஸ். ஸோ ஃபுல் ஃபார்ம்ஸ்னால் HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ அந்த கொஸ்டின் வந்து ஜூன் 5 ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்லேயே ரிப்பீட் ஆயிருக்கு சரியா. ஸோ அந்த இதிலே வந்திருக்கு. அதே மாதிரி ஷார்ட்கட் கீஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்புறம் ஆப்ரேஷன் சிஸ்டம், CPU ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. ஸோ அதே மாதிரி ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் அண்ட் சோஷியல் மீடியா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே வருது சரியா. ஸோ அவ்வளோதான். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக கொஸ்டின் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்ததாக சயின்ஸு. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் பீரியாடிக் டேபிள்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு சரியா. இதை அவாய்டே பண்ண முடியாது. அதே மாதிரி மேஜரான ஆசிட்ஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு சரியா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ். ஸோ அந்த டிசீஸை காசஸ் சரியா எதனால் வருது, அதே மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான என்ன ப்ரொசீஜர் சரியா. ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன்லேருந்து கொஸ்டின் வந்திருக்குப்பா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ்லேருந்து கொஸ்டின் வந்திருக்கு சரியா. செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஸோ டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷனு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசீஸு, அதோட காசஸும் தென் டயக்னோசிஸும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஸ்டாட்டிக் ஜிகேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சரில் இருக்கக்கூடிய 3 பில்லர், டான்ஸஸ், ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் மியூசிக்ஸ். ஸோ இதை அவாய்டே பண்ண முடியாது. இது 3லேருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும் சரியா. ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது 3 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி இம்பார்ட்டண்டான ஆக்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டைகர் ரிசர்வ் ஆக்ட் வந்து எப்போ போட்டாங்க. ஸோ அது மாதிரி நிறைய ஆக்ட் இருக்கும், இம்பார்ட்டண்டான ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரியா. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்போ. ஸோ அந்த மாதிரி ஆக்டோட இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. அடுத்த டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா NH ரிலேட்டடான கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ரோட்வேஸில் NH இருக்கு இல்லையா. ஸோ அது ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நேஷனல் பார்க்கு, டைகர் ரிசர்வ், பேர்ட்ஸ் அண்ட் எலிஃபண்ட் சான்ச்சுரிஸு. ஸோ எலிஃபண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் பேர்ட் சான்ச்சுரி, தென் ராம்சர் சைட்ஸு, ஸோ ஃபேமஸான டெம்பிள்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கில் வந்திருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த டாபிக் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் கரண்ட் அஃபேர்ஸ் சரியா. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் 2025 படிச்சிங்கனாலே ஒரு 50% ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ணலாம் சரியா. அது மாதிரி தான் இருக்குது.
இப்போ வரைக்கும் சரியா இந்த 2 நாளோட 6 ஷிஃப்ட்டை பார்க்குற வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50% ஆஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது வருது. ஸோ அதுலேயும் எஸ்பெஷலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டைசஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ்லேருந்து டேஸ் அண்ட் தீம்ஸு, மேஜரான மொன்யூமெண்ட்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், ஐபிஎல், அதாவது உமன்ஸ் ப்ரீமியர் லீகோட வின்னர் யாருன்னு கேட்டாங்களாமா சரியா. ஸோ உமன்ஸ் ப்ரீமியர் லீகோட வின்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தென் அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது இல்லையா பட்ஜெட். ஸோ 2025-26. ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. தென் அதே மாதிரி எக்கனாமிக் சர்வே, ஸ்பேஸ் மிஷனு, அப்கமிங் கோல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே அடுத்ததாக வந்து இந்த 2014 அப்புறம் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்குல்ல. ஸோ ஸ்கீம்ஸில் 2014 இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க சரியா. இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்திருந்தது. அதே மாதிரி நிதி ஆயோக் ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ், அதே மாதிரி சிஎம் அண்ட் கவர்னர்ஸ் சரியா. ஸோ சிஎம் அண்ட் கவர்னர்ஸ்லேருந்து கொஸ்டின் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த சிஎம் அண்ட் கவர்னரை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளார எந்த ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்தது, அதோட சிஎம் யார் அப்படின்ற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ஏதாவது கவர்னர் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா அந்த கவர்னர் யார் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி பாருங்கள் சரியா. ஸோ அதாவது கான்ஸ்டுவன்சியும் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கான்ஸ்டுவன்சிஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டோட சிஎம் வந்து சேஞ்ச் ஆகிருக்காரு சரியா. அந்த சிஎம்மோட நேம் என்ன, அவர் எந்த தொகுதியை சார்ந்தவர், அது மாதிரி பார்த்துக்கோங்க. இது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கறதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சம் அதிக டேட்டா இருக்காது. ஸோ கம்மியான டேட்டா தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக மைண்டில் எடுத்துக்கலாம். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸு. ஸோ இதில் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாபிக்ஸ் தான் பேங்கிங், இன்ஃப்ளேஷன் அண்டு எக்கனாமிக்கான டேர்ம்ஸ்லாம் ஒரு சில டேர்ம்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க சரியா. ரைட்டு. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயமாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலை, அதாவது ஜிகே அண்ட் ஜிஎஸ்ஏ தொடலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் இதெல்லாம் தான். ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸாம் நாளைக்கே கூட இருக்கலாம், நாளான்னைக்கே கூட இருக்கலாம். படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் ஆக வேணாம். கண்டிப்பாக அண்டர் கிராஜுவேட்டுக்கு இது யூஸ் ஆகும் சரியா. ஸோ ஜிகே ஜிஎஸ் படிக்கவே இல்லைன்றவங்க நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி நான் நல்லா படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இதெல்லாம் ஒரு தடவை எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெஷல் டைம் கொடுத்து இதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க சரியா. ஸோ இல்லை நான் லைட்டாக தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க அப்படியே நீங்கள் எதெல்லாம் படிச்சிங்களோ அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு படிக்காத சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த டாபிக்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க சரியா. ஸோ எதுவுமே நீங்கள் வந்து ப்ரெஷர் ஆக வேணாம். ஸோ அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன், ப்ரெஷர் ஆக வேணாம் அப்படின்னு. பிகாஸ் இந்த மாதிரி ஜூன் 5ஆம் தேதி எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களும் நிறைய பேர் என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணலாம். பட் எல்லா டைமும் உங்களுக்கு ஃபஸ்ட் டேவாக எக்ஸாம் வந்துடாதுல்ல. அடுத்து அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் இருக்குன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டேவாக வரும்னு சான்ஸ் கிடையாதுல்ல. ஸோ அதனால் அது ஒரு சில டைம் உங்களுக்கு முன்னாடி வரும், ஒரு சில டைம் பின்னாடி வரும். ஸோ அதெல்லாம் போட்டு பெருசாக குழப்பிக்காதீங்க சரியா. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துருச்சு, என்னடா எல்லா கொஷின்ஸும் இவங்க சொல்கிறாங்களே, அப்போ இவங்கெல்லாம் நல்லா எழுதிடுவாங்க, நம்ம எழுத முடியலையே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண வேணாம் சரியா. ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வருது இல்லை, எல்லா எக்ஸாம்ஸ்லையும் உங்களுக்கு ஃபஸ்ட் டே தான் போட போகிறாங்களா, இல்லையா. ஸோ அதனால் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பாக நினச்சிக்கோங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஸோ இது 3 கேட்டகரியாக நான் சொல்லிட்டேன். எதுவுமே படிக்கலைன்றவங்க என்ன பண்ணணும், ஆல்ரெடி எல்லாமே படிச்சுட்டேன்றவங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி இல்லை நான் பாதி தான் படிச்சிருக்கேன் பாதி படிக்கலை அப்படின்றவங்க என்ன பண்ணணும், கிளியராக சொல்லிட்டேன். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இருக்குது சரியா. ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் இருக்குது, அக்சஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.